மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திலே வியாபாரம் செய்கிறாரோ, நாளை மறுமை நாளிலே அவருடைய முகம் சந்திரன் பிரகாசிப்பது போல பிரகாசிக்கிற நிலையில வரும் என்று சொன்னாங்க. இன்னைக்கு இந்த நோக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம கோடிக்கணக்கில் வியாபாரம் செய்கிறோம். ஆனா இந்த வியாபாரத்தை கொண்டு சமூக சேவை செய்ய வேண்டும், சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற நோக்கம் நம்மிடத்தில் எத்தனை நபர்கள்ட்ட இருக்குது? கிறிஸ்தவ சமூகத்தை பாருங்க. இந்த நாட்டில் இந்தியாவில் 2% தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா சமூக சேவையில் அவர்களுடைய பங்களிப்பு 20%. 2% கிறிஸ்தவர்கள், சமூக சேவையில 20% பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு முஸ்லிம்களாகிய நாம் இவ்வளவு கோடிக்கணக்கில் வியாபாரம் செய்யக்கூடிய நாம் என்ன சமூக சேவை செய்யறோம்? நம்ம சமூக சேவைன்னு சொன்னா ஒரு மதரசாவுக்கு உதவி செய்யறது, ஒரு அனாதை இல்லத்துக்கு உதவி செய்யறது, ஒரு பள்ளிவாசலை கட்டுறதுக்கு உதவி செய்யறது. இந்த அளவோடு நம்முடைய சேவையை சுருக்கிக் கொள்கிறோம். ஆனால் மற்றவர்கள் எப்படி சேவை செய்யறாங்க? காது கேளாதவர்களுக்கென ஒரு இல்லம், பார்வை தெரியாதவர்களுக்கென்று ஒரு சமூக அமைப்பு, ஊனமுற்றவர்களுக்கு ஒரு சமூக அமைப்பு, இப்படி பல துறைகளிலே மற்ற சமூகங்கள் எல்லாம் சமூக சேவை செய்கிற போது நம்முடைய சமுதாயத்தினுடைய தனவந்தர்கள், செல்வந்தர்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த செல்வத்திலே நாம் என்ன சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம்? அதிலும் குறிப்பாக நம்முடைய சமுதாயத்திற்கு எவ்வளவு சேவைகள் இருக்கின்றன. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திலே தேவையற்ற சமுதாயமா இது? பல வகையிலும் நம்முடைய சமுதாயத்திற்கு தேவைகள் இருக்கிறது. இந்த தேவைகளுக்கு நாம் எந்த அளவுக்கு சேவைகள் செஞ்சிருக்கிறோம்? ஒரு ஆளும் சொன்னாங்க, அல்லாஹ் தந்திருக்கிற நியாமத்துக்கு நன்றி செலுத்துறதுன்னு சொன்னா, அல்லாஹ் நமக்கு லட்சக்கணக்கான வசதிகளை தந்திருக்கிறான்னு சொன்னா, இதற்கு நன்றி செலுத்துவது வெறும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா பத்தாது, அல்லது வீட்டுக்கு முன்னால ஹாதா மின் ஃபத்லி ரப்பி அப்படின்னு எழுதி வச்சா பத்தாது. அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு உண்மையா நன்றி சொல்றது எப்படின்னு சொன்னா, அவன் எந்த நியாமத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த நியாமத்தை அவனுடைய வழியிலேயே செலவு செய்வது. இதான் அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான நன்றி. அல்லாஹ் எந்த நியாமத்தை கொடுத்தானோ அந்த நியாமத்தை அவனுடைய வழியிலேயே செலவு செய்வது. இதான் அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்த வேண்டிய உண்மையான நன்றி. அப்படியானால் அல்லாஹ் நமக்கு இந்த செல்வத்தை தந்திருக்கிறான், அதை இந்த சமூகத்துக்கு நாம் பயன்படுத்துகிறோமா? பெருமானார் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் என்பவன் தீமைகளுக்கு பூட்டாக, நன்மைகளுடைய திறவுகோலாக இருப்பான். ஒரு முஸ்லிம் தீமைகளுடைய பூட்டு, நன்மைகளுடைய திறவுகோல். அப்படியானால் நம்முடைய இந்த செல்வங்கள் சமூகத்தினுடைய நன்மைகளுக்கு பயன்படுகிறதா? இன்றைக்கு நம்முடைய வருமானத்தினுடைய குறிக்கோள் 2 விஷயங்கள். ஒன்று பிரம்மாண்டமான வீடு, இன்னொன்று திருமணம். இந்த 2க்காக மட்டுமே இன்றைக்கு நாம் வாழ்கிறோம், இந்த 2க்காக மட்டுமே நாம் இறக்கிறோம். இதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சாராம்சமே இந்த 2 தான். ஆனால் நம்முடைய சமூகத்தில் எத்தனை தேவைகள் இருக்கிறது பார்க்கிறோம். வட்டி சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு நோயாக பரவி கொண்டிருக்கிறது. நடுத்தர மக்கள் ஒரு அடிப்படை தேவைக்கு கூட வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய நிலை. நம் சமுதாயத்தினுடைய செல்வந்தர்கள் இந்த நிலையை களைவதற்காக ஒரு வட்டி இல்லாத வங்கியை நிறுவலாம். நமது அண்டை நாடாக இலங்கை இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அளவுக்கு கூட அங்கே மக்கள் தொகை கிடையாது. ஆனா இலங்கையில் மட்டுமே 50க்கும் அதிகமான வட்டியில்லா வங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அங்குள்ள முஸ்லிம்களால் சுமார் 8-9 லட்சம் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. 50க்கும் அதிகமான வட்டியில்லா வங்கி செழிப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் சிரமம் இல்லாம இருக்கிறாங்க. இங்கே திருமணத்திற்காக வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு தனவந்தரும் திருமணத்தின் போது மற்ற செலவுகளுக்கு நீங்க எப்படி பணத்தை ஒதுக்குறீங்களோ அதே போல இந்த சமுதாயத்தினுடைய சேவைக்காக ஒரு 25,000 அல்லது ஒரு 50,000 என்று ஒவ்வொரு நபரும் ஒதுக்கினால் ஒரு வட்டியில்லா வங்கி நிறுவ முடியும். பரந்த அளவில் நடக்கிறது. நம்முடைய கல்வி சங்கம் சார்பாக ஒரு குறுகிய அளவில் நடந்தாலும் கூட அது இன்னும் விரிவுபடுத்தி நடத்தப்படவில்லை. ஆக நாம் எவ்வளவு செலவுகள், வீண் விரயங்கள் ஒரு பக்கம் செய்யறோம், இன்னொரு பக்கம் சமுதாயத்திலே வட்டி தலைவிரித்தாடுகிறது. கொஞ்சம் பேங்க்ல போய் பாருங்க, எத்தனை பெண்கள் நிக்கிறாங்க நகையை கொண்டு வந்து, நகையை அடகு வைத்துக் கொண்டு பேங்க்ல நிக்கக்கூடிய பெண்களை கொஞ்சமே பாருங்க. ஊருடைய நிலை எப்படி இருக்கிறது, ஊருடைய நிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஊர்ல எத்தனை மக்கள் தங்களுடைய பத்திரங்களை, வீட்டு பத்திரங்களை அடமானம் வைத்து இன்னைக்கு எல்லாம் பேங்க்ல அப்படியே அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டிய கடமை ஒரு ஊருடைய செல்வந்தர்கள், ஊருடைய வசதி படைத்தவருடைய பொறுப்பில்லையா இது? இதுக்காக நம்ம சமூகத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்முடைய செல்வம் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும், முஸ்லிம் உம்மத்திற்கு பயன்பட வேண்டும். அப்படி பயன்பட்டால் அந்த செல்வம் அல்லாஹ் விரும்புகிறான், அந்த செல்வந்தர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அவங்க நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, சுஹதாக்களோடு மறுமையில் எழுப்பப்படுவாங்க. எனவே நம்முடைய செல்வத்தை கொண்டு இந்த உம்மத்திற்கு நாம என்ன செஞ்சோம்? அதனால இவ்வளவு பெரிய தனவந்தர்கள் இருக்கிற ஊர்ல ஒரு வட்டியில்லா வங்கி கிடையாது. ஒரு 10,000க்கும் 20,000க்கும் மக்கள் வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய நிலை. எத்தனை பைனான்ஸ் கடைகள் இன்னைக்கு பள்ளப்பட்டியில் இருக்கிறது?
தெரிந்து பகிரங்கமாக எத்தனை பைனான்ஸ் கடை இங்க பல்லப்பட்டியில இருக்குது. இதெல்லாம் வீடுகளில் வைத்துக் கொண்டு வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடிய எத்தனை நபர்கள், இதெல்லாம் பேங்க்ல தங்களுடைய வீட்டு பத்திரங்களையும் நகைகளையும் வைக்கக்கூடிய மக்கள் எத்தனை நபர்கள். இதை பத்தி நமக்கு என்ன கவலை இருக்கிறது? நம்முடைய யூனியன் பேங்குடைய மேனேஜர் கூட ஒரு முறை தனிப்பட்ட முறையில வருத்தப்பட்டு என்று சொல்லிட்டு போனார். இந்த ஊருடைய பல பேருடைய வீடு இன்னைக்கு பேங்க்ல தான் அடமானம் வைக்கப்பட்டிருக்குது, வேற எந்த ஊரையும் நான் இந்த ஒரு நிலையை நான் பார்க்கலன்னு சொன்னார். இதனால என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கையை ஆடம்பரமா மாத்திக்கிட்டோம். ஆடம்பரமான ஒரு சொகுசு வாழ்க்கை. சில விஷயங்களை நாம் புரிந்து வரணும். சில விஷயங்களை மார்க்கம் அனுமதி அளிக்கும், ஆனா விரும்பாது. ஹலால் அது, ஆனா மார்க்கம் விரும்பாது. இப்ப தலாக் இருக்கிறது, தலாக்குக்கு மார்க்கத்தில் அனுமதி, ஆனா அல்லாஹுக்கு பிடிக்காத செயல். ஹலாலிலேயே அல்லாஹுக்கு பிடிக்காத செயல் அது தலாக். சில விஷயங்களை மார்க்கம் அனுமதி அளிக்கிறது, ஆனா மார்க்க விரும்புறதில்லை. அதே போலதான் ஹலாலான உணவுகளை சாப்பிடலாம், எவ்வளவு நாளும் சாப்பிடலாம், ஆனா மார்க்கம் விரும்புறது எளிமையா சாப்பிடுறது. அதுல உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்துல தண்ணி கேட்டாங்க சஹாபாக்கள். அந்த தண்ணியில தேனை கலந்து கொண்டு கொடுத்தாங்க. உமர் கேட்டாங்க, இது என்ன கலரா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. தேனை ஊத்தி கொண்டு வந்தோம். உமர் சொன்னாங்க, தேனையும் தண்ணீரையும் கலந்தால் சுவையாக இருக்கும் தான், ஆனா நான் இதை குடிக்க மாட்டேன். ஹலால் தான், இது மார்க்கத்துல அனுமதி தான், நான் குடிக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையாக வாழ்ந்தாங்க. இந்த உலகத்திலே சுகங்களை அனுபவிப்பவர்கள் மறுமையில் அனுபவிக்காம போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த உலகத்தில் நான் இந்த தேன் கலந்த தண்ணீரை குடித்தால் சுவனத்தின் நியமத்துகளை நான் இழக்க வேண்டி வருமோ என்று அஞ்சுகிறேன் என்று சொல்லி தேன் கலந்த பானத்தை குடிக்க மறுத்துட்டாங்க. ஒரு முறை தன்னுடைய மகன் ஹப்சாவுடைய வீட்டுக்கு போனாங்க. மகள்கிட்ட கேட்டாங்க, வீட்டுல சாப்பிட என்ன இருக்குது? ஹப்சா சொன்னாங்க, ஒரு காய்ந்த ரொட்டியும் ஒரு பழைய சால்னாவும் இருக்குதுன்னு சொன்னாங்க. உடனே கொண்டு வான்னு சொல்லி சொல்றாங்க உமர் தான் அவங்க. இப்போ மகள் யோசிக்கிறாங்க, இந்த பழைய ரொட்டி போய் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி அந்த ரொட்டியில ஜெய்தூன் எண்ணெய் ஊத்தி கொண்டு வர்றாங்க. ஒரு பெரிய ஆடம்பரமான சாப்பாடு கிடையாது, ஜெய்தூன் எண்ணெய் ஊத்தி கொண்டு வர்றாங்க. அந்த பழைய சால்னா கொண்டு வந்து வைக்கிறாங்க. உமர் சொன்னாங்க, ஜெய்தூன் எண்ணெயும் அது ஒரு சால்னா, ஏற்கனவே பழைய சால்னாவும் இருக்கிறது, ஒரு உணவுக்கு 2 சால்னாவா? வாழ்க்கை முழுவதும் மவுத்து வரை நான் 2 சால்னா வச்சு சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. நீங்க நாம எத்தனை வகையான உணவுகளை சாப்பிடுறோம்? இதை உமர் பார்த்தா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? எவ்வளவு வகையான மார்க்கத்திலே ஹலால், அதுல சந்தேகம் கிடையாது. நான் அதை ஹராம் என்று சொல்லவில்லை, ஆனால் மார்க்கம் விரும்புவது கிடையாது. ஜெய்தூன் எண்ணெயையும் பழைய சால்னாவையும் சேர்த்து சாப்பிட மாட்டேன், மவுத்து வரை நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆக நாம இன்னைக்கு திருமணங்கள்ல இவ்வளவு செலவுகள் செய்யக்கூடிய நாம் நல்ல சாப்பாடு போடணும் என்று எண்ணுவது தவறல்ல, சுவையான உணவளிக்க வேண்டும் என்று எண்ணுவது தவறல்ல. ஆனால் அதை விட இந்த சமூகத்திற்கு எவ்வளவு தேவைகள், இந்த சமூகத்திற்கு எவ்வளவு கட்டாயங்கள் இருக்கிறது. இது விஷயத்திலும் நாம் கவலைப்பட்டு நம்முடைய செல்வம் அந்த வழியிலும் செலவிட பயன்படுமானால் நிச்சயம் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வான் என்பது சந்தேகம் கிடையாது. அதனால ஊருடைய பல தேவைகள், இந்த ஊருக்கு ஒரு மருத்துவமனை தேவை என்பது ஊர் மக்களுடைய ஒரு காலாகாலமாக இருந்து வரக்கூடிய ஒரு கோரிக்கை. ஏன்னா இரவுல ஏதாவது வந்தா இங்க பாக்குறதுக்கு எந்த டாக்டரும் கிடையாது. இரவுல ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா எந்த டாக்டரையும் ஓட முடியாது. இரவுல ஒரு பிரசவ வலி வந்தா எந்த டாக்டரையும் ஓட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிர்பந்தம். ஊருக்கு ஒரு நல்ல மருத்துவமனை குறித்து யோசிக்கலாம். சமுதாயத்தினுடைய பின்தங்கிய மக்களுடைய கல்வி குறித்து நாம் இவ்வளவு யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படி பல்வேறு தேவைகளுக்காக நம்முடைய செல்வம் பயன்படுமானால் இந்த செல்வம் இருக்கிறது, இது அல்லாஹுடைய அருளை பெற்ற செல்வம். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய வியாபாரிகள் நேர்மையாக இருப்பதோடு யார் சமுதாயத்திற்கு உதவி செய்ய வேண்டும், தன் செல்வத்தின் மூலமாக சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட வியாபாரிகள் நபிமார்கள் சுஹதாக்களோடு மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னார்கள். அதனால் இந்த உலகத்திற்காக நாம் உழைப்பது, சம்பாதிப்பது இதெல்லாம் மார்க்கத்திலே அனுமதி அளிக்கப்பட்டாலும் கூட நான் சொன்ன இந்த அடிப்படைகளை நாம கடைபிடிக்க வேண்டும். இந்த உலகத்திற்காக நடக்க வேண்டும், மறுமைக்காக ஓட வேண்டும். வியாபாரத்தில் நேர்மை,